ஒன்றும் இல்லை, 6 மணிக்கு எனக்கு ஷூட்டிங் இருக்குது, டைம் ஆகிடுச்சேன்னு பார்க்குறேன். சார் நீங்கள் கிளம்புங்க, நான் இருந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறேன். உங்களுக்கு எதுக்கு அனாவசிய சிரமம்? எங்களால் தானே சார் டிலே ஆச்சு. பரவாயில்ல சார், நான் பார்த்துக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. அப்போது நான் டாக்டர் முரளியை கான்டாக்ட் பண்ணிட்டு உங்ககிட்ட பேசுகிறேன். ரொம்ப நல்லது. அப்போ நான் வரேன் சார். சரி சார். உங்களை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே. டிவியில் தான். நான் உங்களை பார்த்ததை சொல்றேன். நான் உங்களை பார்த்துருக்கேன் சார், ஆனால் எங்கே ஞாபகம் இல்லையே. கடையில் பார்த்துருக்கணும். இல்லை, சமீபத்தில் எங்கேயோ வயசாயிடுச்சு இல்லை, மறக்க ஆரம்பிச்சிருக்கேன். நான் பார்த்தா அப்படி தெரியலையே. வரேன். ஹலோ, அன்னைக்கு பேசாதன்னு சொல்லும்போது எவ்வளோ பேச்சு பேசுனீங்க. நேத்து தோ வரேன்னு சொல்லிட்டு போனீங்களே, வந்தீங்களா? வரல. ஏன் வரல? வர முடியல, வரல. மறுபடியும் நான் அந்த பிரச்சனைக்கு வரல. நான் என்ன கேள்வி கேட்குறேனோ அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. ஆஹா, நீ கேள்வி கேட்குற, நான் பதில் சொல்லணும். ஆமா, அதுக்கு முன்னால் நான் ஒன்னொரு கேள்வி கேட்குறேன். அதுக்கு நீ கரெக்டாக பதில் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ. அதுக்கப்புறம் நீ 100 கேள்வி கேளு, அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்கிறேன். சரி கேளுங்க. உங்கள் அப்பா பேர் என்னது? ஏன் உங்களுக்கு தெரியாது? உங்கள் அப்பா பேர் உனக்கு தெரியும்ல? சுந்தரம். அம்மா பேர் என்னது? ஒரு கேள்வி தானே கேட்குறேன் நீங்க. சரி, சப் கேள்வியும் கேட்பேன்னு வச்சுக்கோ. உங்கள் அம்மா பேர் என்னது? பத்மஜா. தாத்தா பேர் என்ன? கண்ணா. ஓ, அவர் பேர் தான் உங்கள் அண்ணனுக்கு வச்சுருக்கீங்களா? பாட்டி பேர் என்னது? லட்சுமி. உங்கள் சின்ன அண்ணன் பேர் என்ன? ராகவன். தங்கச்சி பேர் என்ன? கோதை. உங்கள் கடை பேர் என்னது? சூர்யா ஸ்வீட்ஸு. குடும்பத்தில் யாருக்குமே இல்லாத பேரை உங்கள் அப்பா கடைக்கு வச்சுருக்காருன்னா என்ன அர்த்தம்னு யோசிச்சு பார்த்துக்கிறியா என்னைக்காச்சும்? இதுலேருந்து தெரியல இது ஏதோ ஒரு வில்லங்கமான மேட்ருன்னு. இப்போ நாளைக்கு நானே சுயமாக சம்பாதிச்சு ஒரு கடை வைக்கிறேன்னு வச்சுக்கோ. என் பேரில் ராமகிருஷ்ணா ஸ்வீட்ஸ்னு பெருசாக வைப்பேன். இல்லை என் பொண்டாட்டி பேரில் சரசு ஸ்வீட்ஸ்னு பெருசாக வைப்பேன். சம்மந்தம் இல்லாத ஒருத்தன் பேரை வைப்பேனா நானே? போ போ போ, முதல்ல உங்கள் அப்பாட்ட அந்த கேள்விக்கு விட தெரிஞ்சுன்னு வா. அதுக்கப்புறம் எனக்கு கேள்வி நான் சொல்கிறேன் உனக்கு பதில். கேட்டு வரேன். போ. அப்பா பிஸியா இருக்காளா? ஆமாம், என்ன விஷயம்? ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும்பா. என்ன வேணும்? ஏன்பா நம்ம ஆத்துல அத்தனை பேர் இருக்கும்போது அவ பேர்லாம் வைக்காம கடைக்கு சூர்யா ஸ்வீட்ஸ்னு ஏன் பேர் வச்சிருக்க? உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம். போய் வேலையை பாரு. இல்லப்பா, எனக்கு கண்டிப்பா விட தெரிஞ்சாகணும். அப்பதான் பல கேள்விகளுக்கு விட தெரியும். போய் வேலையை பாருன்னு சொல்லிட்டு இருக்கேன். என்னப்பா நீங்க ஏன் இந்த கடைக்கு ஷாம் ஸ்வீட்ஸ்னு வச்சிருக்கலாமே? என்ன சொன்னேன்? ஷாம் ஸ்வீட்ஸ்னு. உன்னை கடையில் வேலைக்கு வச்சதே ஜாஸ்தி, கடைக்கு ஓம் பேரை வைக்கணுமா? அடுத்த தடவை இந்த மாதிரி தத்து பத்தின ஏதாவது கேள்வி கேட்டுன்னு இருந்த அரைஞ்சு பல்லுகளெல்லாம் ஊத்துப்படுவேன். போடா வழியில. நேற்று ஏன் வரலன்னு கேட்டே, காரணம் சொல்லட்டுமா? தேவையில்லை, நீங்க எப்போ வேணா வாங்க, எப்போ வேணா போங்க. என்ன பார்த்தா என்ன சத்தம்? ஒன்றும் இல்லை கண்ணப்பா, சூர்யாவோட ஃபோட்டோ மாட்டி இருந்ததுல அந்த ஆணி ஆடிட்டு இருந்தது, அதை சரி பண்ண. ஏன் சூர்யா நினைவா இருக்கிறது அந்த ஃபோட்டோ மட்டும்தான். அதை பத்திரமா பார்த்துக்க. கிட்டத்தட்ட 28 வருஷமா நான் காப்பாற்றி வச்ச பொக்கிஷம். அதுவும் சூர்யா நான் சொல்கிற மந்திரமும் இது 2 தான் வாழ வச்சுட்டு இருக்க பார்த்தா. அது ஒன்றை மட்டும் இல்லை கண்ணப்பா, உன் எதிரியும் தான் வாழ வைக்குது. புரியல. சுந்தரம் ஸ்வீட் ஸ்டாலுக்கு சூர்யா ஸ்வீட்ஸ்னு நம்ம சூர்யா பேர் தானே வச்சிருக்கான். அதை செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம், துரோகத்துக்கு கொடுத்த வேலை. கடைக்கு மட்டும் சூர்யான்னு பேரை வச்சுட்டு வரக்கூடிய லாபத்தை அவன் பேருக்கும் அவன் பிள்ளைங்க பேருக்கும் போட்டுக்கிறான். இங்க என்னடானா அப்பளும் பிள்ளையும் ஆளுக்கு ஒரு மூலையா நின்றுட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. கவலைப்படாத பார்த்தா, இன்னும் கொஞ்ச நாள்ல சுந்தரத்தோட குடும்பம் சிதறிடும். அதுக்கப்புறம் என் பையன் ருக்மணி, நீ, நான் எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா இருப்போம். நிறுத்துப்பா. இந்தப்பா. என்ன பாட்டி இது? அங்க இங்கன்னு சுத்தி கோதையாத்து கழிச்சுன்னு வந்திருக்கா? எல்லாம் காரணமா தான். வா. ஐயோ பாட்டி, நிலைமை தெரியாம பேசாத. நாம இங்க வந்தது அப்பாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? உங்க அப்பாவுக்கு நீ சொன்னா தானே தெரியும், வேற யாரும் சொல்ல போறா? சரி சரி, நீ போயிட்டு வா, நான் இங்கே இருக்கேன். பார்,
நீ பத்மஜாக்கு மாட்டு பொண்ணா போனோமா வேண்டாமா? ஐயோ அதுக்கும் இதுக்கும் என்ன பாட்டி சம்பந்தம்? அப்படின்னா நீ பத்மஜா மனசுல இடம் பிடிக்கிறதுக்கு முன்னாடி உன் நாத்தனார் மனசுல இடம் பிடிக்கணும். வா வாடினா. நமஸ்காரம். அடேடே, நமஸ்காரம் நமஸ்காரம். வாங்க வாங்க. என்ன இருக்கோ, நன்னா இருக்கியா? நன்னா இருக்கேன். ஏண்டி, யார் வந்திருக்கா பாரு. இதோ வந்துட்டேண்ணே. மாப்பிள்ளை இல்லையா? அவன் ஆபீஸ் போயிருக்கான், ஈவினிங் வந்துருவான். அடடே, நமஸ்காரம். வாங்க வாங்க. அத்தி பூத்தா மாதிரினா இருக்கு, ஆச்சரியமாவும் இருக்கு. எங்க வருதுமா? எங்க வெளியில கால் எடுத்து வச்சாலும் மாப்பிள்ளை 1000 கேள்வி கேக்குறாரு. அதுக்கு பயந்துட்டு ஆத்துலயே உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஆமா, கோதை இல்லையா? இருக்காளே, மாடியில இருக்கா. ஆஹா, நான் போய் பார்த்துட்டு வரேன். உங்களுக்கு எதுக்கு சிரமம்? அவளையே கூப்பிடுறேனே, உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, அவளுக்கு சிரமம் கொடுக்கணும். நான் போய் பார்க்கறேன். சரி. வாடி. நீங்க மாடியில போய் பேசிட்டு இருங்க, நான் காஃபி கொண்டு வரேன். போங்க. இதோ வந்துடுறேண்ணா. ஆ, கோதை, வாங்க பாட்டி, எப்படி இருக்கீங்க? ருக்கு நல்லா இருக்கியா? ஆமா, என்ன நம்மாத்து பக்கம் கூட ஆளே போறதில்ல போல இருக்கு. முடியலடிமா. அப்பப்போ ஃபோன் பண்ணி பத்மஜாட்ட பேசிக்கிறேன். நீ உடம்பு ஒன்றும் இல்லாம இருக்கியா? ஆகாரெல்லாம் கரெக்டா எடுத்துக்கிறியா? எல்லாம் கரெக்டா சாப்பிட்டுட்டு இருக்கேன் பாட்டி. குடுறி. என்ன பாட்டி இது? உனக்காக பால் பாயசம் பண்ணி எடுத்துன்னு வந்திருக்கேன். உனக்கு பிடிக்குமேனு தான். இந்தா சாப்பிடு. ஏன் பாட்டி என்ன தர்ம சங்கடப்படுத்துற? என்னடி இது? நான் என்ன பண்ணேன்? தப்பா எடுத்துக்காத ருக்கு. உங்க ஆத்துல இருந்து வர பொருளை தொட கூட கஷ்டமா இருக்கு. அந்த அளவுக்கு உங்க அப்பா எங்க மனசை நோகடிச்சிட்டு வராரு. அதையெல்லாம் ஒரு நிமிஷத்துல மறந்துட்டு இதை என்னால எப்படி சாப்பிட முடியும்? என் இடத்துல நீ இருந்திருந்தாலும் இப்படிதான் சொல்லிருப்ப. ஏண்டி? ப்ளீஸ் பாட்டி, எனக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கறதுனா இந்த ஆத்துக்கு வந்து செஞ்சு கொடு, நான் சாப்பிடுறேன். இது எனக்கு பிடிக்கல. உங்க அம்மாக்கும் அவருக்கும் பகைனா அதுக்காக மொத்த குடும்பமும் பகையாயிடுமா? அலமேலுக்கும் ருக்குக்கும் உன் மேல எவ்வளவு பாசம் தெரியுமா? பாட்டி, என்னால முடியாது, விட்டுடுங்க ப்ளீஸ். அதுக்கு இல்லடி பாட்டி, வேண்டாம், கோதையை கஷ்டப்படுத்தாத, விட்டுடு. ஆசை ஆசையா பண்ணி எடுத்துன்னு வந்தேன். சரி, என் கையாலே இங்கேயே உனக்கு பாயசம் பண்ணி தரேன். சாரி ருக்கு. பரவாயில்ல கோதை, இருக்கட்டும். பாட்டி பாட்டி நில்லு. ஏண்டி, நீ என் மாலை பிடிச்சிட்டு வர? நீ தானே பால் பாயசம் பண்றதா சொன்ன, அதான். ஆமா, நீ வந்துதான் எனக்கு கத்து தரணுமாக்கும். போடி, போய் கோதையோட பேசின்று. நான் என்ன பேசுறது? இந்த ஊர் கதை உலக கதை எதுவும் வேண்டாம். மனசுல இடம் பிடிக்கிற மாதிரி சென்டிமெண்டா பேசின்று போ. போடினா. வா ருக்கு, உட்காரு. நெறிஞ்ச வயித்தோட பாக்குறதுக்கு அழகா இருக்க. நீ சொல்லிட்ட, என் கஷ்டம் எனக்கு தானே தெரியும். மாசம் நெருங்க நெருங்க என் மனசுக்குள்ள பயம் வளர்ந்துகிட்டே போகுது. தலை பிரசவங்கிறது செத்து பழைக்கிற மாதிரி இல்லையா? என்ன பேசுற நீ? நம்பிக்கையோட இருக்கோத, உனக்கு கண்டிப்பா நார்மல் டெலிவரி தான் நடக்கும். நீயா எதையாவது நினைச்சுட்டு மனசை போட்டு வருத்திக்காத. சரி, உனக்கு என்ன குழந்தை பிறக்கும் நான் சொல்லட்டுமா? சரி, நீ எப்ப ஜோசியக்காரியான? எல்லாம் ஒரு யூகம்தான். ஆனா நான் சொன்னா கண்டிப்பா 100% அப்படியே நடக்கும். சொல்ல போனா என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஸ்கேனிங் மிஷினே நான் தான். அப்படின்னா எனக்கு பொறுக்க போறது ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு சொல்ல. முதல்ல உன் கையை காட்டு, சொல்றேன். என்ன ருக்கு, டென்ஷனை பில்டப் பண்ணிட்டே போறியே, என்ன குழந்தைன்னு சீக்கிரம் சொல்லு. இரு, சொல்றேன். உனக்கு ஆண் குழந்தை பெத்துக்கணும்னு ஆசை, உங்க ஆத்துக்காருக்கு பெண் குழந்தை வேணும்னு ஆசை. கரெக்டா? கரெக்ட் தான். எனக்கு என்ன குழந்தை பிறக்கும்னு சொல்லு. வெயிட் வெயிட், உனக்கு கண்டிப்பா உன் ஆசைப்படியே ஆண் குழந்தை தான் பிறக்கும். நிஜமாவா? ரொம்ப தேங்க்ஸ் ருக்கு. நீ சொல்றது பலிக்கும் தானே? கண்டிப்பா ஆண் குழந்தை தான் பிறக்கும். அதாவது சயின்டிபிக்கா ஒரு காரணம் சொல்றேன் கேளு. பொதுவா கர்ப்பிணி பெண்களுக்கு கை கால்லாம் வீக்கமா இருந்தா பெண் குழந்தை பிறக்கும்னு சொல்வா. உனக்கு தான் அப்படி எதுவும் இல்லையே, அதனால கண்டிப்பா உனக்கு ஆண் குழந்தை தான் பிறக்கும். ருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, உனக்கு இதுக்கு அடுத்த பிரசவத்துல என்ன குழந்தை பிறக்கும்னு சொல்லட்டுமா? ஏது இது, நீ பெரிய குறிகாரி ஆயிட்ட போல இருக்கு. ஃபியூச்சரை பத்தி எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்ட. இன்னும் சொல்றேன் கேளு. அடுத்த பிரசவத்துல உன் பையனுக்கு ஒரு அழகான தங்கச்சி பாப்பா கன்ஃபார்மா பிறக்கும். அப்படியா? முத குழந்தை என்னோட சாய்ஸ், ரெண்டாவது குழந்தை அவரோட சாய்ஸா? ஆமா.
சரி சாயந்தரம் அவர் வரட்டும். அவர்கிட்ட நான் 100 rupees பெட் கட்ட போறேன். ஜெயிச்சோனே 100 rupees என்கிட்ட கொடுத்துடணும். இது ஜென்டில்மேன்ஸ் அக்ரிமெண்ட். ஓகே ஓகே. ஹலோ ராகவன், என் கேபின் கொஞ்சம் வர முடியுமா? வர ஸ்ரீ. வரும்போது சௌந்தர்யாவை கூட்டிட்டு வாங்க. சௌந்தர் ஓகே. சொல்லு ஸ்ரீ. ராகவன், இத சிட்டி இன்டர்நேஷனல் ஹோட்டல்ல தங்கியிருக்கிற ஃபாரின் டெலிகேட்ஸ் கிட்ட சப்மிட் பண்ணிருங்க. ஓகே. ராகவன் 1 minute. என்ன ஸ்ரீ? சௌந்தர்யா, நீங்களும் அவர் கூட போயிட்டு வாங்க. ஸ்ரீ, அவங்க எதுக்கு? இந்த கான்செப்டோட பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணது சௌந்தர்யா தான். ஏதாவது டவுட் இருந்தா சௌந்தர்யாவால தான் கிளியர் பண்ண முடியும். அப்போ அவங்களே போயிட்டு வரட்டுமே. என்ன ராகவன் இப்படி பேசுறீங்க? இந்த கம்பெனியோட ஜிஎம் நீங்க. ஆர்டர்ஸ் அப்ரூவ் பண்ணி ஃபைனலைஸ் பண்ண வேண்டியது நீங்க தானே? மேடம், பட்ஜெட்டை நான் பக்காவா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா அவர் ஃபோன் பண்ணா நான் கிளியர் பண்ணிடுறேனே. ஏன் நீங்க கூட போனா என்ன? இன்னைக்கு உங்களுக்கு எதுவும் இம்பார்ட்டன்ட் ஒர்க் இல்லையே? விடு ஸ்ரீ, அவங்க தான் வரமாட்டேன்னு சொல்கிறாங்களே, ஏன் நாமளாக ஃபோர்ஸ் பண்ணோம்? அவங்க சொன்ன மாதிரியே பட்ஜெட்டில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நானே ஃபோன் பண்ணி கிளியர் பண்ணிக்கிறேன். என்ன ஆச்சு உங்க 2 பேருக்கும்? ஏன் இப்படி தயங்குறீங்க? அன்னைக்கு ஒரு நாள் ஒரு கிளையண்ட்டை பார்த்துட்டு 2 பேரும் ஒன்னா தானே பைக்ல வந்தீங்க? அதே மாதிரி இப்ப போனா என்ன? சௌந்தர்யா, நீங்க 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு எனக்கு நல்லாவே தெரியும். ராகவன், நான் இந்த கம்பெனியோட ஜேஎம்டி மட்டும் இல்லை, உங்க வைஃபும் கூட. நான் சொல்றேன், இந்த கான்ட்ராக்ட் விஷயமா 2 பேரும் ஒன்னா போய் பேசிட்டு வரீங்க. ஓகே? ஆல் தி பெஸ்ட். கம் ஆன் ராகவன், போயிட்டு வாங்க. ஓகே. கண்ணா, என் கூட கொஞ்சம் வா. என்னம்மா? வாயன் சொல்றேன், வா. என்னம்மா? கண்ணா, இந்த ஸ்டூல் மேல ஏறி அந்த தூளி எடு. அது எதுக்குமா இப்போ? கேள்வி கேட்காத, எடு. என்னால எடுக்க முடியல, அதனால தான் உன்னை எடுக்க சொல்றேன். பாத்து பாத்து பாத்து, முள்ள பாத்து. ஏய், வை வை. மா, பழைய துணி எடுத்து துடைக்க கூடாதா? அது தப்புடா கண்ணா. எல்லா குழந்தைகளுக்கும் தூளியும் ஒரு அம்மா மாதிரி தான். அது அவமானப்படுத்தப்படாது. நீ பிறந்ததும் ஏன் மடிக்கு அப்புறம் உன்னை தாலாட்டினது இந்த தூளி தாண்டா. இதுல போட்டுதான் நோக்கு கண்ணன்னு பேரு வச்சோம். அப்புறம் உன் தம்பி தங்க எல்லாரையும் இந்த தூளி தான் தாலாட்டித்து. சரி, இப்போ எதுக்குமா இதை வெளியில எடுத்த? கோதைக்காகடா. என் மூத்த குழந்தைக்கு இந்த தூளி கொடுத்த ஆசீர்வாதம் என் கோதையோட குழந்தைக்கும் கிடைக்கணும் இல்லையா? அதுக்காக தான். ஆரம்பிக்கணும் சிம்பாலிக்கா சொல்றேன். ஆமா, ஆத்துல இருந்து யாரையும் அழிச்சுன்னு வரலையா? எதுக்கு அவளெல்லாம் கூப்பிட்டு வந்து சிரமப்படுத்துவானேன்னு நான் தான் கூப்பிட்டு வரல. நீங்களே ஸ்மால் பட்ஜெட்ல ஃபங்க்ஷன் நடத்திட்டு இருக்க. அப்படி இருக்கச்ச பெரிய கூட்டத்தை நான் கூட்டிட்டு வந்து உங்களுக்கு கஷ்டத்தை கொடுப்பானே. உங்களுக்கு இந்த கேட்டப்போ நல்லா தான் சார். மாப்பிள, இன்னும் ரெடியா இல்லையா? கீழே எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. கண்ணன், உங்க தங்க தானே இன்னைக்கு ஹீரோயின். முதல்ல அவளை ரெடி பண்ணுங்க.
ரூமுக்குள்ள போய் 2 மணி நேரத்துக்கு மேல ஆகுது. அப்படியா? இதோ வந்துடுறேன். ஒரு நிமிஷம். இவர் என்னுடைய ஃப்ரெண்டு, பேரு ராமச்சந்திரன். நமஸ்காரம். இவர் கண்ணன். பெரியம்மா, இந்த வலையில நான் போட்டுக்கலாமா? போட்டுக்கோமா. என்ன சம்பந்தியாத்துலேருந்து சீர்வரிசையெல்லாம் ஒன்றும் பிரமாதமா இல்லையே. சீர்வரிசையெல்லாம் ரொம்ப இழைச்சி போயிருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, மனசுக்கு நிறைவாத்தான் பண்ணியிருக்கா. அதுவும் எனக்கு இருக்கிறது ஒரே புள்ள, இவ்வளவு போறாதா? ஓ, அவளுக்கும் ஒரே பொண்ணு தானே, நினைச்சா இன்னும் பிரமாதமா பண்ணியிருக்கலாமே. அது சரி, பாவம் அவளுக்கு என்ன கஷ்டமோ என்னவோ.